பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போனோம்னா வேகப்படுத்தப்படும், தீவிரப்படுத்தப்படும்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. திரு பொன்ராஜ், இப்போ மோடியோட வருகையை ஒட்டி அதிமுக கூட்டணி அது அவசரப்படுத்தப்பட்டு அது உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது தேர்தலையொட்டி விரைவுபடுத்தியிருக்காங்கன்னு பார்க்கணுமா? தேர்தல் அட்லீஸ்ட் மோடி வரும்போதாவது ஒரு கூட்டணியினுடைய ஒரு பகுதியை, சிதைந்த கூட்டணியினுடைய ஒரு ஒரு பகுதியை ஷேப் பண்ணிடலான்னு முயற்சி எடுக்கிறாங்க. பட்டி டிங்கரிங் பார்த்து இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி கொண்டாந்துடலான்னு பார்க்குறாங்க. அதனால தான் வந்து பாமக பிளவுபட்ட பாமகலேருந்து ஒரு பிரிவான அன்புமணி சேர்ந்திருக்காரு அதிமுக கூட்டணியில். துரோகி என்று சொல்லி துரோகம்னா நோபல் பிரைஸு எடப்பாடி தான் கொடுக்க முடியும், அவர்கிட்ட சேர்க்கறதுக்கு நான் தூக்குப்பிடி செத்துருவேன்லாம் சொல்லிகிட்டு இருந்த டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. ஸோ அதிமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடஒதுக்கீடு இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தொகுதி பங்கீடு இனிமேல் முடியணும். இன்றைக்கி நைட்டு கூட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசுவாங்க. இப்போ நாளைக்கு மேபி மோடி வந்தவுடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க பிஜேபி எத்தனை இடத்துல போட்டியிட போகிறது, அதிமுக எத்தனை இடத்துல போட்டியிட போகிறது, பாமக எத்தனை இடத்துல போட்டியிட போகிறது, டிடிவி தினகரன் எத்தனை இடத்துல போட்டியிட போகிறார் என்று அனௌன்ஸ் பண்ணலாம். மற்ற கட்சிகள் அவங்க கட்சியில் கூட இருக்க தமாக மற்ற கட்சிகள்லாம் மேடையில் தோன்றலாம். இதில் வந்து விடுபட்டு போனவர் இப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் விடுபட்டு போயிருக்கார். அவர் கூட நாளைக்கு வருவாரா இல்லையான்னு தெரியல. மேடையில் கூட ஏறலாம், இல்லை தனியாக நிற்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் மோடி முன்னால் இவர்களை எல்லாம் மேடை ஏற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இவர் யாரை கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னா, ஒரிசாவில் வந்து ரத்ன பண்டார் சாவியை திருடிட்டு போன தமிழர்கள் என்று சொன்ன மோடியை இங்கே நாளைக்கு அழைத்து வர்றாங்க. பீகாரில் வந்து திமுககாரர்கள் பீகாரிகளை அடித்து விரட்டினார்கள் என்று திமுக மேல் பழி போட்டு தமிழர்கள் மேல் பழி போட்ட மோடியை நாளைக்கு கூப்பிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு அரசு உருவாக்கிய பல்கலைக்கழகங்களெல்லாம் ஒழிப்பதற்காக கொண்டு வந்த விக்சித் பாரத் சிஸ்டா அபிதிஷ்டான் என்ற பில்லை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள்லாம் ஒழிப்பதற்கு திட்டம் போட்டு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மோடியை நாளைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. 3500 கோடி சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நீ வந்து NEP 2020 ஏற்றுக்கிட்டா தான் நான் வந்து தருவேன் என்று சொன்ன மோடியை கூட்டிகிட்டு வர்றாங்க. சட்டமன்றத்தில் உரையை வாசிக்காமல் தொடர்ந்து கலாட்டா பண்ணிட்டு வரக்கூடிய கவர்னரை என்கரேஜ் பண்ணக்கூடிய மோடியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து NEP 2020 அமுல்படுத்தி 1800 நான் இன்ஜினியரிங் எம்பில் டீச்சர்ஸை 1800 பேரை வேலைவாய்ப்பை இழக்க செய்த கவர்னரை வைத்து 23 பல்கலைக்கழகங்களில் 13 பல்கலைக்கழகங்களில் வீசி போட முடியாத நிலையை ஏற்படுத்திய மோடியை நாளை கூப்பிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோடியை கூப்பிட்டு வந்து அவருக்கு காவடி எடுத்து அவரை கொண்டு வந்து ஒரு வட இந்திய கட்சியை கூட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மோடியின் ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம் என்று கூக்குரல். அங்க மத்தியில மோடியோட ஆட்சி, இங்க அதிமுக ஆட்சி அப்படின்றத தெளிவுபடுத்தலையும் இபிஎஸ் பண்ணியிருக்காரு. அதிமுக ஆட்சி உருவாக்கப்பட்ட அதிமுக ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நாளைக்கு வந்து மோடி வந்து இது அதை தெளிவுபடுத்துற விதமா தானே பியூஷ் கோயல் இருக்கும்போதே அதிமுக ஆட்சின்னு சொல்றாரு. நாளைக்கு வந்து மோடி சொல்லிடுவாருன்னு நம்புவோம். நாளைக்கு வந்து மோடி வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி கிடையாது, என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், ஆனால் அது வந்து அதிமுக தலைமையில் தான் அந்த ஆட்சி நடக்கும், அது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் என்று நாளைக்கு மோடி வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவார்னு நம்ம நம்புவோம். அது நடந்துச்சுன்னா எடப்பாடிக்கு நல்லது. இல்லை, இப்போ அதிமுக கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமலேயே இருக்கு, அது அப்படியே தேங்கியே இருக்குன்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ அது வேகம் எடுத்திருக்கா? கண்டிப்பாக அது வேகம் எடுத்திருக்கு. அதிமுக தான் திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு எதிரி வந்து அதிமுக அமைக்கக்கூடிய கூட்டணி தான் திமுகவுக்கு எதிரியாக இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தான் நேரடி போட்டி என்பது களத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு எதிரான கூட்டணி 3-4 இருக்கலாம், ஆனால் உண்மையான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்பது உறுதி. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுலேயும் இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி என்பது சொல்லப்பட்டாலும் இப்போ பிரதமர் வருகையை ஒட்டி அதை விரைவுபடுத்தணும் அப்படின்றது மூலமாக
பாஜக அதுல ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? இல்லை, அதிமுக தலைமையில் கூட்டணின்னு யார் சொன்னதுன்னு தெரியல எனக்கு. இப்போ அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. அதிமுக கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்குது. என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. அதில் வந்து டிடிவி தினகரன் போன்ற கட்சிகள் அவங்க இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தொகுதி உடன்பாடு இருக்குது. இந்த தொகுதி உடன்பாடில் தான் இப்போ பிரச்சனை இருக்குது. யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்லணும். நாளைக்கு வந்து பிரதமர் வந்து எடப்பாடி தான் முதல்வர் கேண்டிடேட்டு, இந்த கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறும். இல்லை, வானதி சீனிவாசன் இபிஎஸ் வீட்டுக்கு போகும்போது என்டிஏவோட முதலமைச்சர் வேட்பாளர் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டிஏவோட முதலமைச்சர் வேட்பாளர் வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் வீட்டுக்கு வரல. அவங்க இன்னமும் அதிமுக கூட்டணி நாங்கள் தான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறதில்ல. என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னா என்ன அர்த்தம்? கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தானே அவர். அந்த கூட்டணியில் அமமுக இருக்கும் பிஜேபி இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே அமித்ஷா உறுதிப்படுத்தியிருக்காரு. டிடிவி அன்புமணி கூட கூட்டணியை உறுதிப்படுத்தினது எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்ச பிறகு தானே. இது வரைக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன் எடப்பாடியை செஞ்சாரா? இன்னைக்கு யாரும் போய் பார்க்கலையே. பார்த்துருக்காங்க. தேவைப்பட்டால் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. மேடையில் சந்திக்கலாம், சந்திக்காமலும் இருக்கலாம், பேசலாம், பேசாமலும் இருக்கலாம். தொகுதி பங்கிட்டு தானே வச்சுக்கிற போகிறாங்க. அதனால் வந்து கூட்டணி வந்து மக்கள் ஓட்டு போட்டாலும் போடலாம், போடாமலும் இருக்கலாம். இவர்களை மாதிரி வந்து பேசினாலும் பேசாமல் இருக்கலாம், பேசிகிட்டு இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம், ஒதுங்கியும் இருக்கலாம், கூட்டணியிலே இருக்கலாம், தொகுதி பங்கீடு செய்யலாம். மக்களும் அதே மாதிரி போட்டாலும் போடலாம், போடாமல் இருந்தாலும் இருக்கலாம். யார் சரி? சரி, கேட்போம். திரு பொன்வில்சன், இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமை பெற்றிருக்கு, அமைந்திருக்கு, வேகம் எடுத்திருக்கு என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதில் இன்னமும் குழப்பங்கள் நீடிக்கிறது என்ற கருத்தை சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அந்த இணக்கம்ல சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஏற்றுக்க முடியல, மற்றவங்களால ஏற்றுக்க முடியல. மெகா கூட்டணி அமையுமான்னாங்க, பிரம்மாண்ட கூட்டணி அமையுமான்னாங்க, புது கட்சி ஏதாவது வந்துச்சான்னாங்க. எல்லாம் வந்துட்டாலும் முழுமை பெற்று தான் ஏற்றுக்க முடியாதுல்ல. அந்த வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யும் எதிர்கட்சி வரிசையில். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. 2000 வருஷத்துக்கு வரும்னு இபிஎஸ் சொன்னார். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி. இபிஎஸ் சொல்கிறது இல்லை, இபிஎஸ் சொன்ன விஷயங்களெல்லாம் மெய்ப்பிக்கப்பட்டு வரும்பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாது. அவர் சொன்னது எல்லாமே. இன்னொரு பக்கம் சொல்கிறேன், இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, முந்தினோர் பிந்தினோர் ஆயிரும், பிந்தினோர் முந்தினோர் ஆயிரும் மாறுவார்கள் சொல்லி. ஜனநாயகத்தின் மகத்துவமே என்னென்னா, நான் சொல்கிறது திரைப்பட ஜனநாயகம் இல்லை, இந்தியாவின் டெமோக்ரஸி சொல்கிறேன். வேற்றுமையில் ஒற்றுமை அது காண்பது ஜனநாயகம் அப்படின்றது. தேர்தலில் இப்போவே நீங்களே சொன்னீங்க, தொகுதி உடன்பாடு அப்படின்றது கூட்டணின்றது கிடையாது. 8 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கிறோம், 8 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கூட்டணி அமைச்சு விட்டோம்ன்றது அது கூட்டணி கிடையாது. அது ஒரு மாதிரி ஒரு அடிமைகளின் கூடாரம் சொல்லலாம். கூட்டணின்றது மகத்துவமே என்னென்னா, முரண்பாடு உள்ள, கொள்கையில் வேற்றுமை உள்ள மொத்த கட்சிகளும், அத்தனை கட்சிகளும் தேர்தல் சமயத்தில் ஒரு பொது நோக்கத்திற்காக ஒன்று கூடுவது தான். ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்று கூடுவது தான் கூட்டணி. அது 8 மணி நேரம் முன்னாடியோ 8 நாட்கள் முன்னாடியோ அமையும். அதுதான். இப்ப இவங்களும் முரணோட இருந்தாலும் ஒன்றாக கூட்டணியில சேர்றோம், பாஜக அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வலுவாக நிற்கிறோம்னு சொல்றாங்க. அதை மட்டும் அடிமை கூட்டணின்னு சொல்றீங்களே? இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன். 8 ஆண்டுகளாக அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் பிரச்சனைக்காக என்ன போராடினீங்க கூட்டணி கட்சிகள்? அதை தானே நம்ம சொல்ல வரோம். நீங்க கூட்டணி ஒவ்வொரு முறையும் கூட்டணி வச்சுக்கோங்க. பாராளுமன்ற போராட்டம் செய்து விமர்சித்த போதெல்லாம் அது குறித்த விமர்சனத்தையும் இபிஎஸ் முன் வச்சாரே, கூட்டணியில புகைச்சல். நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணி கட்சிகளை சொல்றேன். திமுக கூட்டணி கட்சிகள் யார் எந்த விஷயத்துக்கு போராடினாங்க, எந்த விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எந்த விஷயத்துக்கு ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, எந்த விஷயத்துல மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறை சென்றார்கள், நிறைய இருக்குது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நான் சொல்லி கொடுக்கல, பேரறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்தாரு. அதுதான் ராஜாஜி கூட கூட்டணி வைக்கும் போதே சொன்னாரு, ராஜாஜியும் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே தேனியில முடிஞ்சிச்சு, மக்களுக்காக போராடுவோம், இனி கூட்டணி கிடையாது, எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார்றோம். அதுதான் முக்கியம். அதுதான் சொன்னது. அதுதான் சார், நீங்க இந்த கூட்டணியை சொல்றீங்க. இப்ப அண்ணாமலை இபிஎஸ் விமர்சிச்சாரு, டிடிவி தினகரனும் இபிஎஸ் விமர்சிச்சாரு, டிடிவி தினகரனும் இபிஎஸும் விமர்சிச்சாரு. எப்படி இணக்கமா இருப்பாங்க? எந்த அடிப்படையில? வைகோ எப்படி இருக்காரு? என் கல்லறை கூட மன்னிக்காது ஸ்டாலினை முன்னிறுத்தினா.